பேச்சு. நான் உங்கள் சீதா ரவி. கரூரில் பொதுக்கூட்டத்தில் 39 பேர் இறந்திருக்கிறார்கள். மிகுந்த சோதனைக்குரிய ஒரு விஷயம். இதை அரசியல் தலைவரை குற்றம் சொல்கிறதா, இல்லை காவல் அதிகாரிகளை குற்றம் சொல்கிறதா, இல்லை மக்களின் அறியாமையை சொல்கிறதா, என்ன சொல்கிறது? இத்தனை மக்கள் இறந்துருக்காங்க. 39 பேருங்கிறது அந்த மக்களோட வாழ்க்கை அந்த மக்கள் இனி திரும்ப வருவாங்களா? அந்த குழந்தைகள், அந்த தாய்மார்கள், அந்த இறந்த பெரியவங்கள்லாம் இன்றைக்கி எப்போ பார்க்க போகிறோம்? அந்த இறந்த 9 குழந்தைகளில் ஒரு அப்துல் கலாம் இருந்திருக்கலாம், ஒரு எம்ஜிஆர் ஐயா இருந்திருக்கலாம், ஒரு ஜெயலலிதா அம்மா இருந்திருக்கலாம், ஏன் ஒரு மதர் தெரசா கூட இருந்திருக்கலாம். இத்தனை பேர் இறந்துருக்காங்க. நினச்சி பார்க்க முடியாத ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அதாவது மக்கள் எதுக்கு இப்படி முண்டி அடிச்சுட்டு கூட்டத்தில் போய் ஒரு நடிகனை பார்க்கணும், அரசியல் தலைவனை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? ஏன் வீட்டில் இருந்துகிட்டே அவரை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதா? ஓட்டு போடுற உரிமை இருக்குது. எந்த அரசியல் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே. ரோட் ஷோ நடத்துகிறப்ப போய் நின்று பார்த்தா தான் நம்ம ஒரு மக்கள் அவங்கள பார்க்கணுன்னு அர்த்தமா? அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நம்ம வீட்டில் இருந்துட்டு ஓட்டுச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே. ஏன் போய் ரோட்டில் நின்று முண்டி அடிச்சுட்டு கூட்டத்தில் போய் நெரிசலில் சிக்கி உயிரை இழக்கிறீங்க? இந்த அறியாமையினால் இது மாதிரி கூட்டங்களில் இறந்து போகிறது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. எத்தனை காலம் இது தொடரும்? எத்தனை இழப்புகளை சந்திக்க போகிறோம்? நான் காவல்துறையை கேட்குறேன், ஏன் ஒரு குறுகிய இடத்தை கொடுக்குறீங்க? அதாவது கூட்டம் கூடும், சப்போஸ் அதிகமாக கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சால் ஏன் அதுக்கு தகுந்தமான இடத்தை, அதுக்கு தகுதியான ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்யாமல், ஒரு களப்பணி மேற்கொள்ளாமல் ஒரு குறுகிய இடத்தை ஒரு கூட்டத்துக்காக கொடுக்குறீங்க? இதில் யாருடைய கவனக்குறைவு? ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு விஜய் வராருன்னா அவர் பேசுகிறாரு, மேடையில் பேசுகிறாரு, மக்கள் அனைவரும் 39 பேர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சும் அவர் பாட்டுக்குள்ளே ஃப்ளைட்டில் போகிறாரு. என்ன ஒரு மனிதாபிமானமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நான் தாய்மாமன்னு சொல்கிறீங்களே, அந்த குழந்தைகளுக்கு தாய்மாமனாக இருந்து நீங்கள் போய் அவங்கள விசாரிச்சிருக்கணும் இல்லையா? போய் நேரடியாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கணும் இல்லையா? ஏன் உங்கள் உயிருக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சா? 39 உயிர் போச்சு, ஆனால் உங்கள் உயிர் தான் முக்கியம்னு நீங்கள் ஃப்ளைட் ஏறி போயிட்டீங்க, அவ்வளோதானே. ஒரு ட்விட்டரில் மெசேஜ் போட்டால் போதுமா? இதில் அதாவது 10 விரல் சேர்ந்தால் தான், ஒரு 2 கை தட்டினா தான் ஓசை. இந்த 10 விரல் ஒன்று காவல்துறையா, இல்லை அரசியல் தலைவரா, இல்லை அந்த கட்சிக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் மேலே குறையா, இல்லை மக்களுடைய அறியாமை காரணமாக? இதில் உங்கள் மேலே குறை, என் மேலே குறைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை. போனது மக்களோட உயிர் தான். காலங்காலமாக கூட்டங்களில், அந்த கூட்டத்தில் போய் இத்தனை பேர் நெரிசலில் சிக்கி இறந்தாங்க, இந்த கூட்டத்துக்கு போய் நெரிசலில் சிக்கி இறந்தாங்கன்னு எத்தனையோ கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் தலைவரோட கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தது இதுதான் முதல் முறையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அதாவது ஒரு நடிகருக்கு ரசிகராக இருங்க, ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு அந்த கட்சியில் நிர்வாகிகளாகவோ, இல்லை கட்சிக்கு ஒரு பொறுப்பாளர்களாகவோ, இல்லை அந்த கட்சியில் நீங்கள் இருக்க வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக உயிரையே பணம் வைக்கிற அளவுக்கு ஏன் போகிறீங்க? அவ்வளவு வெறி எதுக்கு உங்களுக்கு வருது? ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களை இழந்தால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய நினச்சி நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் வேதனைப்பட்டு அழுது சாக போகிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாமே. எவ்வளவு பெரிய இழப்பு நினச்சா அப்படியே நெஞ்சமே வெடிக்கிற மாதிரி இருக்குது. யாரை நீங்கள் உங்கள் மேலே குற்றம், என் மேலே குற்றம்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தராக குற்றம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் உயிர் போனது தான். அந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் ஒரு மதர் தெரசா மாதிரி அந்த குழந்தைகளில் ஒரு மதர் தெரசாவாக வந்திருக்கலாம், எம்ஜிஆர் ஐயாவாக உருவாகி இருக்கலாம், ஒரு பெரிய அப்துல் கலாமாக உருவாகி இருக்கலாம், இப்படி ஒரு பெரிய இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா மாதிரி உருவாகி இருக்கலாம். அப்படிப்பட்ட 9 குழந்தைகளை தொலைச்சிருக்கிறோம். நினச்சி பாருங்கள். நினைக்கிறப்ப நெஞ்சு வலிக்கலையே உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்று யோசனை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த இழப்பு வந்திருக்குமா? ஐயா டிவிகே தலைவர் அவர்களே, உங்கள் விஜய் சகோதரா நண்பா உங்களை கேட்குறேன், இவ்வளவு மக்கள் இறந்துருக்காங்க, நீங்கள் எப்படி மனசாட்சியே இல்லாமல் அவங்கள போய் ஒரு ஹாஸ்பிட்டலையும் கூட உங்களுக்காக உங்களை பார்க்குறதுக்காக அந்த கூட்டத்துக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி அத்தனை மக்கள் இறந்துருக்காங்க. 39 பேர் இறந்துருக்காங்க. எப்படி மனசாட்சி இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட் ஏறி போனீங்க? அவங்கள பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா?
பொதுக்கூட்டத்தில் முழங்குனீங்க, எல்லா குழந்தைகளுக்கும் நான் தாய்மாமன்னு சொன்னீங்க, எல்லா தாய்மார்களுக்கும் நான் மகனை போல அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் வந்து இப்போ மறந்துட்டு போயிட்டீங்களா? இதே உங்கள் குடும்பத்தில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது ஒன்று நேர்ந்திருந்தால் நீங்கள் விட்டுட்டு போயிருப்பீங்களா? அப்போ பேசுறது மட்டும்தானே, செயல்பாடு இல்லையா? காவல்துறை வந்து அனுமதி அளிச்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த அரசியல் தலைவனுக்கு மக்கள் கூடுவாங்களா, இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு நீங்கள் கலப்பணியை மேற்கொண்ட அளவாக ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கணும். ஒரு வாய்க்கால் தண்ணி ஓடுதுன்னா ஒரு ஆற்று தண்ணி வந்து அந்த வாய்க்கால் தாங்குமான்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு எதுக்கு நீங்கள் வந்து ஒரு அசால்ட்டாக வந்து கவனக்குறைவாக ஒரு மீட்டிங்க்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? இத்தனை மக்களோட இழப்புக்கு யார் காரணம்? எல்லாருமே தான் காரணம். காவல்துறை காரணம். டிவிக்கு தலைவர் வந்து வர்ற நேரத்துக்கு வராமல் லேட்டாக வந்ததும் ஒரு காரணம். அது இல்லாமல் ஒரு தலைவன் வந்து பேசிட்டு இறங்கி மேடையிலேருந்து பேசிட்டு மக்கள் இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறாங்கன்னு சொன்னால் போய் என்னன்னு கூட கேட்காம போனது அது மிகப்பெரிய மனிதாபிமானம் இல்லாத செயல். மக்களுடைய அறியாமையும் காரணம். ஏன் போகிறீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு நீங்கள் முதல்லையே கணிச்சு இந்த கூட்டத்தில் சிக்கினா நம்மளுக்கு உயிருக்கு என்னாகுன்னு யோசிச்சிங்களா? ஒரு 13 வயசு குழந்தைய, ஒரு 10 வயசு குழந்தையெல்லாம் உசுப்பி விடுறீங்க, பெரிய அரசியல் பேச வைக்கிறீங்க. 13 வயசில் அதுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியும், ஒரு 10 வயசு குழந்தைக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியும். அதுகளையெல்லாம் வந்து அரசியலுக்கு கொண்டு வர நினைக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட மேஜர் வயசே 18, 21, ஆம்பளை பையனுக்கு 21, பொம்பளை பிள்ளைக்கு 18ன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து அரசியல் பேச வைக்கிறீங்க? ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி இழப்பு யாருக்கு வந்துச்சு? ஒரு சினிமா நடிகரை பார்க்கணும்னா அந்த கூட்டத்திலேயே குழந்தைகளை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த குழந்தைங்களால் தாங்க முடியுமா? அந்த கூட்ட நெரிசலை தாங்க முடியுமான்னு யோசிச்சிங்களா? இன்றைக்கி அப்படியே கூப்பாடு போட்டு அழுதுட்டுருக்குறீங்களே. கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டு அந்த வாசப்படி இறங்குறப்போ உங்களுக்கு அந்த நினைவு இருந்துச்சா? இந்த கூட்டத்தில் கூட்டிகிட்டு போகிறோமே, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிங்களா? இப்போ யாரை குற்றம்னு சொல்கிறது? உன் மேலே குற்றம், என் மேலே குற்றம்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் போனது உயிர் 39 உயிர் போயிருக்கு. இது எத்தனை காலமாக இப்படியே கூட்ட நெரிசலில் சிக்கி பலின்னு இந்த இந்தியாவில் இப்படியே இறந்துட்டு இருந்தால் நம்ம இந்தியா எங்கே போய் நிற்கும்? மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நினச்சா அப்படியே நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்குது. 39 பேர் ஒரு சாவுனா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் உங்கள் அறியாமைத்தனம் இல்லாமல் தெளிவாக சிந்திச்சு இந்த கூட்டத்துக்கு நம்ம போயிருக்கக்கூடாதுன்னு நினச்ச பொதுமக்கள் மேலேயும் தப்பு. இப்போ நினைக்காம போன பொதுமக்கள் உங்கள் மேலேயும் தவறு. தலைவருடைய பொறுப்பின்மையும் காரணம். அவருடைய மனிதாபிமானமற்ற செயல் நினச்சி பார்த்தாவே சங்கடமாக இருக்குது. அதே போல் காவல்துறையும் இந்த இடத்துல இந்த கூட்டம் நடந்தால் சரியாக வருமானு சிந்திக்காத ஒரு செயல். இத்தனையுமே காரணம்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு பாமரனின் பேச்சாக நான் பேசிகிட்ருக்கிறேன். எந்த அரசியல் கட்சியவோ எந்த ஒரு தனிப்பட்ட அமைப்பையோ சேர்ந்து நான் பேசலை. ஒரு தனிப்பட்ட பாமர மனுஷியாக நான் பேசிகிட்ருக்கிறேன். என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரன் சகோதரி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாய்மார்கள் இறந்துட்டாங்களேன்னு ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன். பொதுமக்களை இன்னையும் அறியாமையில் இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க. அரசியல் தலைவர்களே, நீங்கள் கட்சி ஆரம்பிங்க. நீங்கள் வந்து இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம், நல்ல ஆட்சி வரணும்னு தான் நினைக்கிறோம். புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியே இல்லை. இங்கே நல்லாட்சியை கொடுத்தா சரி, யார் தலைவராக வந்தால் என்ன. ஆனால் அரசியல் தலைவர்கள் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க. இந்த டயத்துக்கு சொல்லியிருக்கிறோம், லேட்டாக போகிறோம், அந்த மக்கள் பசியோடு இருப்பாங்க. அந்த மக்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சிந்திச்சு பாருங்கள். அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா நீங்கள் கட்சி தலைவராக இருக்கீங்க. நீங்கள் போய் என்னன்னு கேளுங்க. முதல்ல நீங்கள் பாட்டுக்குள்ளே கண்டுக்காமல் ஃப்ளைட் ஏறி போகிறதுல அர்த்தமே இல்லை. அடுத்து அரசாங்கம் ஒரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனைனா அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். காவல்துறைக்கிட்ட அனுமதி கேட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னா காவல்துறை வந்து பொறுப்போடு செயல்பட்டு இந்த இடத்துல மீட்டிங் வச்சா இந்த மக்களுக்கு வந்து கரெக்டாக மக்கள் கூட்டம் வந்து சமாளிக்குமா? இந்த இடத்துல வந்து மீட்டிங் நடந்து சப்போஸ் கூட்டம் அதிகமாக வந்துருச்சுன்னா மக்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படாதா அப்படின்னு காவல்துறை சிந்திச்சு தான் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். எனவே காவல்துறையும் இனிமேல் பொறுப்பாக செயல்படுங்க. போன உயிர் போனது தான். என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம், எத்தனை லட்சம் வேணாலும் நீங்கள் நிவாரணம் கொடுக்கலாம், எத்தனை இது வேணாலும் பண்ணலாம். ட்விட்டரில் வேணால் அவர் அந்த தலைவர் விஜய் அவர்கள் வந்து ட்விட்டரில் வேணால் மன்னிப்பு கேட்டுவது மக்கள் எனக்கு இதயம் ஒருங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் போன உயிரை திரும்ப வாங்க முடியுமா? நினச்சி பாருங்கள். அதாவது பொதுமக்களுக்கு இது ஒரு நியூஸு, ஆனால் அந்த குடும்பத்துக்கு இது வந்து பெரிய பேரிழப்பு. அதனால் தயவு செஞ்ச மக்களும் கவனமாக இருங்க. இனிமேல் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் மனசில் நினைங்க. புரியுதா? எல்லாரும் நினச்சா தான் நாடு நல்லா இருக்கும்.
புரியுதா? சமூகம் நல்லா இருக்கணும்னு நினச்சா ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து செய்யுங்க. உங்கள் மேலே தப்பு, என் மேலே தப்புன்னு ஒவ்வொருத்தர் குறை சொல்கிறதையும் பெருசுன்னு நினைக்காதீங்க. புரியுதா? எல்லாரும் பொறுப்போடு செயல்பட்டால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருக்க முடியும், இந்த சமூகமும் நல்லா வந்து உய்வு பெறும்னு நான் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.